விழுப்புரத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க செல்லும் முதலமைச்சர் வழியில் கூடுவாஞ்சேரியில் தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதல்வருக்கு வரவேற்பு எந்த அளவில் இருக்கு? இது பத்தின விரிவான தகவல் சொல்லுங்க. திலகவதி, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இன்று அதிமுக அம்மானி சார்பில் விழுப்புரத்தில் நடைபெறுகிறது. இதற்காக சாலை மார்க்கமாக சென்னையிலிருந்து இன்று காலை 9:30 மணிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பினார். குறிப்பாக அதிமுக பொறுத்தவரை பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலை வரும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை தனக்கு தொண்டர்களுடைய ஆதரவு என்பது அதிகமாக இருப்பது என்பதை காட்டுவதற்காக தொடர்ச்சியாக அந்த அதிமுக அம்மானி சார்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக இந்த சாலையில் செய்யப்பட்டன. முதலாவதாக தாம்பரத்தில் தொண்டர்களின் வரவேற்பை பெற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கூடுவாஞ்சேரியில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் சந்தித்து வருகிறார். அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது, ஆட்சியாகட்டும் கட்சியாகட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாகவே அவர் தொடர்ச்சியாகவே தொண்டர்களை சந்தித்து வருவதாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட, கடந்த சனிக்கிழமை என்று கூட திருவண்ணாமலையில் இதே போன்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்தது. அதுக்கும் சாலை மார்க்கமாகவே தமிழக முதலமைச்சர் சென்றிருந்தார். வழிநடையிலும் தொண்டர்கள் தன்னுடைய ஆதரவை பெறுவதற்காக நேரடியாக சாலையிலே இறங்கி அவர்களுடைய ஆதரவை பெற்று வந்தார். அந்த அடிப்படையில் தற்போது விழுப்புரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். 8 இடங்களில் தொண்டர்கள் அவருக்கு வழிநடையிலும் அதற்கான அந்த வரவேற்பை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் அதிமுக அம்மா அணி சார்பில் செய்யப்பட்டுள்ளன. டிடிவி தினகரன் ஒரு புறம் வருகின்ற 14ஆம் தேதி முதல் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கின்ற நிலையில் கட்சியை பொறுத்தவரை அதிமுக அம்மானியை பொறுத்தவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் இதற்கான ஏற்பாடுகளை அம்மானி, அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் செய்துள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் தொண்டர்கள் வரவேற்பை தற்போது பெற்று வருகிறார்கள். ஸ்டாலின் தற்போது கூடுவாஞ்சேரியில் வரவேற்பை பெற்று வருகிறார். இதனை தாண்டி விழுப்புரம் செல்லும் வழியில் வேறு எந்தெந்த இடத்திலெல்லாம் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார் முதல்வர்? வசந்த, மொத்தம் 8 இடங்கள் சொல்லப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட பிறகு தாம்பரத்தில் முதலாவதாக தொண்டர்கள் அவரை வரவேற்றார். அதன் பிறகு தற்போது கூடுவாஞ்சேரி, இன்னும் 6 இடங்களில் அதற்கான தொண்டர்களின் வரவேற்பை பெறுவதற்கான ஏற்பாடுகள் அதிமுக அம்மானியின் நிர்வாகிகளால் செய்யப்பட்டன. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தொடர்ச்சியாகவே அவருடைய ஆதரவாளர்களாகட்டும் மூத்த அமைச்சர்களாகட்டும் ஒரே கருத்தை தான் சொல்லி வருகிறார்கள். அதாவது கட்சியையும் சரி ஆட்சியும் சரி அதற்கு தலைமை என்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அடுத்த 6 இடங்களில் அதற்கான வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளன. இதுக்கு அடுத்தபடியாக கூடுவாஞ்சேரிக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மதுராந்தகம், அதே போல மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளதாக தான் சொல்லப்பட்டுள்ளது. தகவல் தந்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.